நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் முற்பகுதி நாம் வாசிப்போம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போலிருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். அல்லேலூயா. சகோதரம், கடந்த நாட்கள் நாம் தியானித்த தேவ வார்த்தை, நமக்கு தேவன் கொடுத்த ஆலோசனை கிருபை. கிருபை அப்படின்னா என்ன? நிற்க செய்வது, பலனடைய செய்வது, அனுபவிக்க செய்வது. அல்லேலூயா. கிருபை சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. இந்த கிருபை, அதை குறித்து கடந்த வாரத்தில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த வாரத்தில் சத்தியம், அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. சத்தியம், சத்தியம்னா என்ன? அதை அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் யாரு? துன்மார்க்கர். அப்போ நீதிமான் திரும்பவும் எழுந்திருக்கிறான் என்றால் அவன் எதில் எழுந்திருக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் துன்மார்க்கன் தான் எதில் எழுந்திருக்கிறோம் என்பதை அறியாததினால் அதிலேயே அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? எழுந்துகிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை அறிந்தவன் நீதிமான். சத்தியத்தை அறியாமல் இருக்கிறவன் யாரு? துன்மார்க்கன்னு சொல்லலாமா? இல்ல சத்தியத்தை அறியாதவர்கள் சொல்லலாமா? ரொம்ப நாகரிகமா சத்தியத்தை அறியாதவர்கள் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் சொல்லலாம். அல்லேலூயா. சத்தியம் அப்படின்னா, சத்தியம் என்பது என்ன? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உலகம் முழுவதும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிறைத்து வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. அல்லேலூயா. இந்த உலகத்தை உண்டாக்கினதுக்கு பின்பு தேவன் பார்க்கிறார், எல்லாமே எப்படி இருந்தது? நன்றாக இருந்தது. அப்ப இந்த உலகத்துல தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைத்து வைத்திருக்கிறார். சத்தியம் என்பது என்ன அப்படின்னா, ஆசீர்வாதங்கள் மனிதனை தொடர வேண்டும், ஆசீர்வாதத்தை மனிதன் தேடி போகக்கூடாது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் மனிதனை தொடரணும், மனிதன் ஆசீர்வாதத்தை தேடி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சங்கீதம் 23ல சொல்லி இருக்கிறாரு, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். எது வரைக்கும் தொடரும்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அல்லேலூயா. சத்தியம் அறிந்தவர்கள் ஐஸ்வர்யத்தை தேடி போக மாட்டார்கள், ஆசீர்வாதத்தை தேடி என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. ஆனா சத்தியம் அறியாதவர்கள் ஆசீர்வாதத்தை தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி படைச்சு வச்சிருக்கிறாரு? எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாரு? ஒரு எலக்ட்ரிஷியனோ இல்ல ஒரு எலக்ட்ரிஷியன் எடுத்துக்கொள்வோமே,
இந்த ஃபேன் இந்த சுவிட்ச் போட்டா இந்த ஃபேன் என்ன செய்யணும், ஓடணும் அப்படின்னு அதை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 1 + 1 = 2 அப்படின்னு சொல்லி அதை ஃபார்முலா என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, நோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, ஆசீர்வாதங்கள் எல்லாம் மனிதனை தொடரணும். மனிதன் ஆசீர்வாதத்தை என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப மனிதன் எதை தேட வேண்டும்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் இந்த கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். எடுத்துட்டீங்களா? 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போ நீதிமான் தேவனை தான் என்ன செய்யணும், தேடணும். அப்ப சத்தியத்தை அறிந்தவர்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்கள் என்ன செய்யும், தொடரும். சத்தியத்தை அறியாதவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை தேடி என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதை அவங்க பெற்றுக்கொள்வார்களா? ஏன்னா அப்படி இந்த உலகத்தை தேவன் என்ன செய்யல, படைக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு உதாரணமா நம்ம ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல 21, 22. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலோ பாதரட்சையின் வாரை ஆகிலோ உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஏன் அப்படி சொல்றாரு? ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று சொல்வதற்கு என்ன செய்யணும், கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும். ஏன் அப்படி சொல்றாரு? ஆண்டவர் தான் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அப்படின்னா என்ன, அதுல நம்ம புரிந்து கொள்ள முடியும். தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிப்பார் என்றால், சத்தியத்தின்படி நாம் வாழ்ந்தால் அந்த சத்தியத்தின் நிமித்தமாக ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை சேரும். அல்லேலூயா. அதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது. தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார்? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே இல்லை. அதான் ஆபிரகாம் சொல்றாரு, என் தேவன் என்னை என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். நான் சத்தியத்தின்படி வாழ்ந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆசீர்வாதங்களும் என்னை தொடர செய்யும், என்னை தொடரும். ஆனா நான் இந்த ஆசீர்வாதத்தை தேடி என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமி தாங்கிக் கொள்ள முடியாததா இருந்திருக்கு. ஆபிரகாம் மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டால், அவருடைய ஆலோசனைக்கு ஒரு கீழ்ப்படிந்திருந்தால் வச்சுக்கோங்களேன், ஆண்டவரும் ஆசீர்வதித்திருக்கிறாரு. அந்த சோதோமின் ராஜாவும் ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை வந்துடும்ல. அப்போ சத்தியத்தை அறிந்தவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற உயர்வு, ஆசீர்வாதம் எல்லாமே தேவனால் மட்டுமே வர வேண்டும், தேவனால் மட்டுமே வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கிறது. ஆனால் சத்தியத்தின்படி யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இந்த ஆபிரகாமை அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வந்திருக்கு. ஆனால் மனிதர் மூலமா வந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாமுக்கு என்ன இல்லை, மனது இல்லை. ஆனால் இப்போ இருக்கிறவர்கள் மனிதன் மூலமாக ஏதாவது கிடைக்காதா, ஏதாவது ஒரு உயர்வு வராதா அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்தவர்கள்
நீதிமான்கள். சத்தியத்தை அறியாதவர்கள் நம்ம என்ன செஞ்சினாங்க? இன்னொரு முறை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சத்தியத்தை அறிந்தவர்கள் உயிரோடு இருக்கிறவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள் மறித்தவர்கள் என்று நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். சத்தியத்தை அறிந்தவர்கள் உயிரோடு இருக்கிறவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள் மறித்தவர்கள் சொல்லலாம். அந்த மறித்ததை அறியாமலே அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? இருந்துகிட்டே இருப்பாங்க. சத்தியத்தை அறிந்தவர்கள் என்ன செய்வாங்க? நான் எந்த காரியத்தில் விழுந்திருக்கிறேனோ மறுபடியும் அந்த சத்தியத்தின்படி வாழ்வதற்கு தங்களை அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள்? ஆயத்தப்படுத்துவாங்க. ஆனால் சத்தியத்தை அறியாதவர்கள் அதுல விழுந்துட்டு மறுபடியும் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? என்ன செய்வாங்க? சாக்கு போக்கு சொல்லுவாங்க. யாராவது சமாளிப்பாங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிங்கள. தேவன் ஆதாமை நோக்கி, இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது என்று கட்டளையிட்டார். இந்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. இதுதான் அவங்களுக்கு சத்தியம். அப்படியே 3ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதோ, பார்வைக்கு இன்பமோ, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். எங்கே இருக்கிறாய் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியத்தை அறியாதவர்கள் யாரு? மரித்தவர்கள். சத்தியத்தை அறிந்தவர்கள் ஜீவனோடு இருக்கிறவர்கள். இன்னொரு பக்கத்துல சத்தியத்தை அறிந்தவர்கள் நீதிமான்கள், சத்தியத்தை அறியாதவர்கள் சத்தியத்தை அறியாமல் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. சாக்கு போக்கு, அதாவது சமாளிக்கிறாங்க. இவர்கள் நீதிமான்களாக இருந்திருந்தா, ஆமா நீ சொன்ன அந்த மரத்தின் கனியை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? புசிச்சிட்டோம். எங்களை மன்னி, எங்கள் மீது கிருபையாயிரு, எங்கள் மீது இரக்கமாயிரும். நீ சொன்ன அந்த கட்டளையிட்டு வாழ்வதற்கு எங்களுக்கு என்ன செய்யும்? பலனை தாரும். கிருபை என்பது என்ன? நிற்க செய்வது, பலனடைய செய்வது, அனுபவிக்க செய்வது இல்லையா? அந்த கிருபைய அந்த சத்தியம் ஆதாமுக்கு தெரியாததுனால இவர்கள் என்ன செய்யறாங்க? சாக்கு போக்கு தேடுறாங்க. அந்த பழத்தை தேடி இவங்க போனதுனால இவங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க? தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னென்ன தேடுறாங்க? அத்தி இலையை போய் தேடுறாங்க. அப்புறம் என்ன தேடுறாங்க? ஒழித்துக் கொள்வதற்கு ஒரு மரத்தை தேடுறாங்க. அப்ப இவர்களுடைய தேடுதல் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அதனால சத்தியத்தை அறியாதவர்கள் இது எனக்கு போதும் அப்படின்னு அவர்களால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும்னு என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சத்தியத்தை அறிந்தவர்கள் எனக்கு இது போதும், நான் சத்தியத்தின்படி வாழ்ந்தா உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் என்னை தொடர்படி என் தேவன் என்ன செய்வார் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சூரியன் தேவனால் உண்டாக்கப்பட்டது இல்லையா? சந்திரன் தேவனால் என்ன செய்யப்பட்டது? உண்டாக்கப்பட்டது. சூரிய ஒளியை தேடி நீங்க போறீங்களா? இல்ல சூரிய ஒளி உங்கள் மீது வந்து விழுதா? சொல்லுங்க. சூரிய ஒளி நம்ம மேலதான் வந்து விழுது. அப்ப சந்திரனுடைய வெளிச்சம் நம்ம மேலதான் வந்து விழுது. நம்ம போய் தேடி பிடிக்கிற நிக்கிறோமா? இந்த ஊர்ல தான் இந்த வெளிச்சம் தெரியும் நாம இங்க போறோமா? இல்ல. தேவன் சத்தியம், அதாவது சத்தியம் எப்படி என்ன அப்படின்னா, மனிதனை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே வந்து என்ன செய்யணும்?
சேரணும். இதுதான் விதிமுறை. மனிதன் எதையுமே என்ன செய்யக்கூடாது, தேடி போகக்கூடாது. மனிதன் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் தேடணும். அவர் யாரு? நம்முடைய தேவன் மட்டும்தான் அவர் என்ன செய்யணும், தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்ப நம்ம வந்து ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரால நிறைந்து நாம் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லணுமா? பரிசுத்த ஆவியானவர் நிறைத்து என்னை ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லணும், ஜெபிக்க வைக்கிறார்னு சொல்லணும். நிறைத்து நம்ம நிரம்பி என்ன செய்ய முடியாது அப்படி சொல்லக்கூடாது. அது சரியான ஒரு வார்த்தையாக இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது எதுவாக இருந்தாலும், அபிஷேகமாக இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தையா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது நம்மை வந்து சேரும் விதத்துல தான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், ஊழியக்காரர் நம்மளுடைய இருதயத்துக்கு ஏற்ற விதத்துல பேசணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம விரும்பணும் அப்படின்னா நமக்கு எதுவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஊழியக்காரர் என்ன செய்வாரு, ஊழியக்காரர் மூலமா பேசுவார். இது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, சத்தியம் அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு சத்தியம் இருக்குது. அதுக்கு பேர் என்ன? பொய் சத்தியம் சொல்லலாமா, இல்ல கள்ள சத்தியம் சொல்லலாமா? கள்ள உபதேசம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டால்தான் கள்ள உபதேசத்தையோ பொய் சத்தியத்தையோ நம்மளால என்ன செய்ய முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம வாஞ்சியோடு ஆண்டவரே நீங்க என்னோடு கூட பேசணுங்கிற தாகத்தோடு வந்தா கள்ள உபதேசம் எந்த ஊழியக்காரும் பேச முடியாது இல்லையா? நம்ம வாஞ்சியோடு தேவன் என்னோடு கூட பேச வேண்டும் என்றால் ஊழியக்காரர் தவறான இவங்களுக்கு எப்படியாவது சொல்லி மாம்சத்தின்படி போதித்து அவர்களுக்கு அநேக பொருட்களை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்தாலும் நாம் உண்மையாக ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று நாம் வாஞ்சியோடு கேட்டு இருந்தால் அந்த ஊழியக்காரரை தேவ ஆவியானவர் நிறைத்து நமக்கேற்ற வார்த்தையை பேச வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கள்ள உபதேசம் ஏன் வருது? நம்ம இருதயத்துல எதை விரும்புறோமோ அதுதான் என்ன செய்யும், வரும். உங்களுக்கு புரியுது இல்ல? ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு? டக்குனு சொல்லுங்க. ஆண்டவர் உலகத்தை எப்படி படைச்சிருக்கிறாரு? எல்லாம் நம்மளே வந்து என்ன செய்யும், சேரும். எதுவாக இருந்தாலும் நம்மளே வந்து என்ன செய்யும், சேரும். இப்படிதான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு. அப்படின்னா இப்ப நம்ம சத்தியம் சேரணும்னா நம்ம சத்தியத்தை என்ன செஞ்சிருக்கணும், விரும்பி இருக்கணும், சத்தியம் சேரும். நம்ம சத்தியத்தை விரும்பலைன்னா எது சேரும்? கள்ள உபதேசம் தான் வந்து நம்ம என்ன செய்யும், சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம சத்தியத்தை அறிந்திருந்தா சத்தியம் எனக்கு வேணும். இப்ப கள்ள போனவர்கள் எல்லாம் நீங்க ரட்சித்துக் கொள்ள மாட்டவரே அப்படி சொல்ல பண்ணலாமா? கள்ள உபதேசியர்கள் நீங்க ரட்சித்துக் கொள்ளுங்க, விடுதலை கொடுங்க. ஏன்னா கள்ள உபதேசத்தை வாஞ்சிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த கள்ள உபதேசம் பண்ணுகிறவர்கள் இருக்கதானே செய்வார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினால் மட்டுமே இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதுதான் ஆண்டவருடைய சத்தியம். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டாம், நல்லா அங்க எப்படி இருந்தாலும் வாழ்ந்துட்டு நல்லா ஐஸ்வர்யமா இருந்துட்டு எங்களுக்கு தசமமா காணிக்கையில் என்ன செய்யுங்க, ரொம்ப அதிகமா கொடுங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசமா இருக்கும்? கள்ள உபதேசமா தான் இருக்கும். இப்ப சத்தியம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த வாரத்துல கர்த்தருக்கு சித்தமானால் இந்த சத்தியம் என்ன செய்யும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம், தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதையுமே நாம் தேடி போகக்கூடாது. ஒன்றை தவிர நாம் எதையும் தேடி போகக்கூடாது. மற்ற எல்லாமே நம்மை தேடி வருகிற விதத்துல தான் இந்த உலகத்தை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, படைச்சிருக்கிறார். நம்ம எதை தேடி போகணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடி போகணும். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை தேடி வரும். நாம் மாறாக உலகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் தேடினதற்கு பிறகு நாம் தேவனை தேடுவோம் என்று நினைத்தால் அது அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக நமக்கு ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் என்ன செய்யாது, கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இதை முடிச்சுட்டு இன்னைக்கு இங்க போயிட்டு
நாளைக்கு இந்த காரியத்தை பண்ணிடுவோம், முடியாது. நாளைக்கு வேற தேவை வந்துடும். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த நாள் நம்ம போயிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதையும் என்ன செய்ய முடியாது, முடியாது. அப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சுடணும். முதலில் நான் தேவனை தான் என்ன செய்யணும், தேடணும். தேவனை தேடினா தேவைகளெல்லாம் குறைக்கப்படும். தேவனை விட்டுட்டு தேவைகளுக்காக ஓடினால் ஒருபோதும் தேவைகள் குறைக்கப்படாது. கவனிக்கணும். தேவனை தேடினால் தேவைகள் என்ன செய்யப்படும், குறைவாய்க்கிட்டே இருக்கும். கடைசியில தேவையே இல்லாம போயிடும். ஆனா நாம் தேவைகளை பார்த்து ஓடினால் ஒருபோதும் தேவைகள் குறைக்கப்படாது, தேவைகள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். இவர்கள் தேவனை தேடி இருந்தால் அந்த கனியை பறித்து சாப்பிட்ட உடனே அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, திறக்கப்பட்ட உடனே தேவனை தேடி இருந்தா இவங்க அத்தியிலே தேட வேண்டியது இல்லை, ஒரு மரத்தை தேட வேண்டியது இல்லை, தேவன்கிட்ட போய் அவதான் என்னைய சாப்பிட கொடுத்துட்டான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏவாள் வந்து சர்ப்பனை வஞ்சிச்சின்னு சொல்ல வேண்டிய அவசியம். அப்ப இந்த தேவைகள் குறைந்து இருக்கிறதா, குறைஞ்சா இருக்கு தேவைகள், எப்படி இருக்கு? அப்ப இவங்க சமாளிப்பாங்க. சத்தியத்தை அறியாதவர்கள் சமாளிப்பார்கள். அப்படி சமாளிக்கிறவர்களுக்கு மரித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியாது இருக்கிறார்கள். இதுலதான் நான் விழுந்துட்டேன், இந்த சத்தியத்தை தான் விழுந்துட்டேன். இந்த பேசுறவர் சத்தியத்தை தான் பேசுறாரா இல்ல கள்ள உபதேசத்தை கள்ள சத்தியத்தை பேசுறாரா அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவங்க சொல்றதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவங்க பாட்டு என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. ஆசை, ஆசையின் வளர்ச்சி இச்சை, இச்சையின் முதிர்ச்சி பாவம், பாவத்தின் பலன் மரணம். ஆசையின் வளர்ச்சி இச்சை, இச்சையின் முதிர்ச்சி பாவம், பாவத்தின் பலன் மரணம். வசனம் சொல்றது, கிறிஸ்தவர்கள் தன்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்கள், அறைந்திருக்கிறார். சத்தியம் என்ன செய்யும்னா, எந்த ஒரு காரியம் வளரும் போதே ஆரம்பத்திலே அதை நம்ம என்ன செஞ்சிடணும், கிள்ளி விட்டுறணும், அதை எடுத்துடணும். அது வளர்ந்ததற்கு பின்பு நம்ம அதை சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை என்ன செய்யாது, சரி பண்ண முடியாது. சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப ஆடம்பரமாகலாம் என்ன செய்யலை, எதையும் பண்ணிக்கல, சும்மா கொஞ்சம் தான் ஒரு சபை நாகரிகம் கருதி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், போடணும். அது அப்புறம் கொஞ்சம் பெருசாகும், கொஞ்சம் பெருசாகும், அப்புறம் என்ன செஞ்சிடுவாங்க, உலக போக்கோடு அவங்க போயிடுவாங்க. அதான் எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே அதை நம்ம என்ன செஞ்சிடணும், சரி பண்ணிவிடணும். கொஞ்சம் காலம் ஆனதுக்கு பிறகு நம்ம அதை என்ன செய்து கொள்வோம், சரி செய்து கொள்வோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதை நம்மால் என்ன செய்ய முடியாது, சரி செய்யவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. கிருபை நிற்க செய்வது, பலனடைய செய்வது, அனுபவிக்க செய்வது. சத்தியம் எந்த காரியத்தில் நம்ம நிலை நிற்கணும், எந்த காரியத்தில் நமக்கு பலன் வேண்டும், எந்த காரியத்தின் மூலமாக நம்ம அனுபவிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தவறான காரியத்தை, இப்போ ஆபிரகாம், அவனுக்கு பல ஆசீர்வாதங்கள் வந்திருக்கு. யார் மூலமா வந்திருக்கு, சோதோம் ராஜாவின் மூலமா அநேக ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. ஆனா ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கிறாரு, அதை நிறுத்திட்டார். இல்ல, என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் என் தேவன் தான் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்க. கவனிக்கிறீங்களா, என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் என் தேவனை நான் என்ன செய்யணும், தேடணும். இதுதான் சத்தியம். அப்ப தேவனை தேடினால் அவர் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். தேவனை தேடாமல் ஒரு ஆசீர்வாதம் வருது என்றால் நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நாம் கொஞ்சம் என்ன செய்யணும், சிந்திக்கணும். ஒரு காரியம் சொல்ல முக்கியம் பண்ணுவோம், கர்த்தாவே கர்த்தாவே உடைய நாமத்தின் நிமித்தமாக நாங்கள் பேய்களை விரட்டணும், பிசாசுகளை துரத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உங்களை எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்படின்னா என்ன, இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மாவை நஷ்டமாக்கினா உனக்கு லாபம் என்ன? இது எப்படி தெரியுமா, நான்
அழைப்பும் கிருபை வரமும் என்ன செய்யாதது, மாறாதது. இப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு சுகம் அளிக்கிற வரம் கொடுத்துருக்கிறான்னு வச்சுக்கோமே. இப்ப யாருக்காவது ஒரு ஆள் முடியாம வராங்க, ஒரு கல்யாணத்துக்கு வராங்க, அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கிடைச்சது, சுகம் கிடைச்சது. ஆரம்பத்துல ஆண்டவரே உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம், என்னை நீ பயன்படுத்தினீர், அதற்காக நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல. அப்புறம் கொஞ்ச நாள் போக 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 இவர்கள் ஆண்டவரை என்ன செய்ய மாட்டாங்க, தேடாம இந்த கிருபையை நம்பி இந்த வரத்தை நம்பி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க வேதம் வாசிக்காம கர்த்தருக்கு கீழ்ப்படியாம நான் ஜெபம் பண்ணாதான் இந்த பேய் போகும் அப்படிங்கிற அந்த பெருமைக்குள்ள போய் அதையெல்லாம் அவங்களுக்கு என்னவே வராது, உணர்வே வராது, பாவமா தெரியாது. ஏன்னா அவங்க ஜெபிக்கும் பொழுது அந்த வரம் என்ன செய்யும், கிரியை செய்யும். நான் தப்பா இருந்தேன்னா, நான் பாவம் பண்ணினேன்னா, எனக்குள்ள பெருமை இருந்துச்சுன்னா, நான் ஜெபிக்கும் பொழுது அந்த வியாதி குணமாக கூடாது இல்ல, ஆனா குணமாகுது. அப்ப நான் என்ன செய்யல, பாவம் பண்ணல, எனக்குள்ள எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா கடைசியில போகும்போது ஆண்டவருக்கு சொல்லிடுவார், ஆனா எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. அல்லேலூயா. நான் பாருங்க சர்ச்சுக்கு போனேங்க, அப்படியே எனக்கு ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் செஞ்சுக்கிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம கவனிக்கணும். நம்மளுடைய வளர்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சியில தான் இருக்கணுமே. அதை விட்டுட்டு உலக வளர்ச்சியை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது, போகக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது ஊசியின் காதுல ஒட்டகம் நுழைவது ரொம்ப எளிதா இருக்குன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதையா இருக்கிறவர்களை ஞானிகளாக ஆண்டவர் என்ன செய்யறாரு, அப்படித்தானே போட்டுறாரு, அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. ஏழையா இருக்கிறவங்கள ஐஸ்வர்யவான்களாக மாற்றி இருக்கிறாரா? அதுக்காகவா தேவன் வந்திருக்கிறாரு? அதுக்கு தேவன் என்ன செய்யல, வரல. அல்லேலூயா. உங்களுக்கு வீடு இல்லையா, உங்களுக்கு ஆண்டவர் வீடு கட்டி கொடுப்பார். சத்தியத்தினுடைய வாழ்ந்தால் மட்டுமே இந்த வீடு கிடைக்கும். அல்லேலூயா. சத்தியத்தின்படி எதற்காக அப்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், நாம் அந்த ஆசீர்வாதத்தின் பக்கம் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான். நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படி மற்ற எல்லா காரியங்களும் உனக்கு என்ன செய்யும், வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம நம்ம பல ஆசீர்வாதங்கள் சேர்த்து வச்சு என்ன, ஆண்டவர் வரும்போது 1 கோடி 100 கோடி 1000 கோடி கொடுத்தா கதை திறந்துருவாரா என்ன? ஆனா ஒரு சத்தியத்துக்கு கீழ்ப்படிதான், சத்தியத்தை கைகொண்டு வந்த நீதியுள்ள ஜனங்களே பிரவேசிப்பதற்கு வாசல்களை என்ன செய்யுங்கள், திறவுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தின்படி ஒரு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அதன் நிமித்தமாக வருகிற ஆசீர்வாதத்தை தான் நாம் விரும்ப வேண்டும். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம எந்த ஒரு ஆசீர்வாதம் வந்தாலும் நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாளிக்கிறவர்கள் அவங்களுக்கு பேர் என்ன, மரித்தவர்கள். சரீர ரீதியில அவங்க என்ன செய்யல, மறிக்கல. ஆனா ஆவின் ரீதியில அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, மறித்திருக்கிறாங்கன்னா என்ன, தாங்கள் இடர்வது இன்னதில் என்று அறியாது இருக்கிறாங்க. எதுல நான் விழுந்திருக்கிறேன், எதன் நிமித்தமா நான் இப்படி தூரமா போனேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா நீதிமான், நான் இதுலதான் விழுந்துட்டேன், என்ன செஞ்சுட்டேன், இதுலதான் விழுந்துட்டேன். எப்படி மறித்தவர்கள் அப்படின்னு சொல்றேன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கணும்ல. யோசேப்பு ஆசை எதை கொண்டுட்டு வரும், ஆசை வளர்ச்சி என்ன, இச்சை, இச்சையின் முதிர்ச்சி பாவம், பாவத்தின் பலன் மரணம் இல்லையா? யோசேப்பு கிட்ட ஒரு சகோதரி வந்து தவறுதலா தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு முதல்ல யோசேப்பை பார்க்கும்போது ஆசை வந்திருக்கும் இல்லையா? அந்த ஆசை அப்படியே பெரிய அது என்னவாயிட்டு இருக்கும், இச்சையாயிட்டு இருக்கும். எப்படியாவது இவன் என்ன செய்யணும், அடையணும். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா, அவனுடைய ட்ரெஸ்ஸை இவன் என்ன செய்யறான், பிடிச்சு இழுக்கிறான் இல்லையா? அதான் இச்சை வந்து எப்படியாவது இதை என்ன செஞ்சிடணும், நிறைவேற்றிடணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தை கொடுக்கும். அப்போ அவன் விலைக்கு ஓடுறான் இல்லையா? அவன் எதை பார்த்து விலை ஓடி இருப்பான், சரியா கவனிக்கலையா? ஆசை, இச்சை, ஆசையின் வளர்ச்சி இச்சை.
இச்சையின் முதிர்ச்சி பாவம், பாவத்தின் பலன் மரணம். அவன் மரணத்தை பார்த்து ஓடி இருக்கிறான். உங்களுக்கு புரியலையா? அவ இச்சையில இருந்து வலுக்கட்டாயமா இருக்கும் பொழுது அவன் நின்று இருந்தானா பாவம் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வந்திருக்கான்? மரணம் வந்திருக்கான். அவன் ஓடுறானா மரணத்தை பார்த்து அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? ஓடுறான். இன்னொருவன் ஓடல, ஏன்னா அவனுக்கு அது மரணம்னு தெரியல. அது யாரு? தாவீது. அவன் பார்க்கறான், ஆசைப்பட்டான். ஆசை என்னவாயிடுச்சு? இச்சை ஆயிடுச்சு. இச்சை வந்த பிறகு என்ன செய்யறான்? என்ன பண்றான்? இச்சையின் முதிர்ச்சி என்ன? ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆள் அனுப்புறான். இச்சைனா என்ன? கட்டாயமா நிறைவேற்ற வேண்டும்ல, அதுதானே இச்சையின் முதிர்ச்சி. அப்ப இவன் என்ன செய்யறான்? பச்சைய பழுக்க ஆள் அனுப்புறான். அப்போ திரும்பி அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறான்? பாவம் பண்றான். இவனுக்கு அது மரணம் என்பது அவனுக்கு என்ன செய்யல? தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்கு அது தெரியாது. ஆசை மாறி இருக்கும், அது இச்சையா மாறி இருக்கும். இச்சையா மாறி இருந்துச்சுன்னா இதை செஞ்சுதான் ஆகணும், எப்படியாவது இதை நடத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டோம்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்யணும்? விடுவிக்கணும். எதை குறித்தும் அவங்களை என்ன செய்ய மாட்டாங்க. அவன் மறிச்சிட்டான் அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன். ஆசையின் வளர்ச்சி, இச்சையின் முதிர்ச்சி, பாவத்தின் பலன் மரணம், இல்லையா? தாவீது மேல இருந்து பார்க்கறான். பச்சைப்பாலை பார்த்த உடனே இவனுக்கு என்ன வந்துடுச்சு? ஆசை வந்துடுச்சு. ஆசை இப்போ இச்சையா மாறுது. தன் வேலையாட்கள் ஒரு ஆளை என்ன செய்யறான்? அனுப்பிச்சு விடுறான். கூட்டிட்டு வரும்போது இப்ப என்ன செஞ்சுட்டான்? பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்சதுக்கு பாவத்தின் பலன் என்ன? மரணம். மரணம்னா என்ன? தாங்கள் இடறுவது என்னது என்று அவருக்கு என்ன செய்யாது? தெரியாது. இப்ப இவனுக்கு அது மரணத்துல இருந்ததுனால இவன் இப்ப மரணத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வார்கள்? சமாளிப்பார்கள். அப்ப தாவீது எப்படி சமாளிக்கிறான்? உரியா வர்றான். வந்த உடனே இவனுக்கு குடிக்க கொடுத்து நீ வீட்டுக்கு போ. அப்ப இவன் என்ன செய்யறான்? நம்ம பண்ண தப்பு யாருக்கு தெரியக்கூடாது, என்ன செய்ய பாக்குறான்? சமாளிக்க பாக்குறான், மறைக்க பாக்குறான், இல்லையா? அப்ப இவன் போகாம இருந்ததுனால இவன் முடிவு பண்ணிட்டான். உரியாவை நம்ம என்ன செஞ்சிடுவோம்? கொண்டுடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்து உயிர் தெழுகிறான் தாவீது. அல்லேலூயா. அப்ப நாட்டான் வந்து சொல்றாரு, ஒரு ஆடு இருந்தது, ஒருத்தருக்கு பண்ணை ஆடுகள் இருந்தது, ஆட்டு மந்தையே இருந்தது. ஆனா ஒரு விருந்தாளி வந்தது நிமித்தமாக அந்த ஆட்டு மந்தையை வைத்திருக்கிறவன் தன் ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆடை எடுத்து அடிக்காம ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்திருந்த அந்த ஆடை எடுத்து என்ன செஞ்சிட்டான்? பலி கொடுத்துட்டான்னு சொன்னோம்னா யாரா அவன் கேட்கும்போது அப்ப சொல்றாரு, நீதான் அவன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு என்ன வந்துச்சு? இதோட நிறுத்துவோமா? இதை அடுத்த பகுதி அடுத்த வாரம் நம்ம தொடரலாமா? இல்லை உங்களுக்கு நேரம் இருக்கா? மணி 7:05 ஆயிடுச்சு. அடுத்த வாரம் பார்க்கலாம், சரியா? அப்போ சத்தியம் உலகத்தில் இருக்க எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை தொடரணுங்கிறதுக்கு தான். தேவகுமாரன் தானே நம்ம? தேவகுமாரன் இயேசு தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நம்மளும் யாரு? தேவனுடைய கரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட தேவகுமாரன். ஒரு ஆளும் தான் தேவகுமாரன், அநேக பேர் இருந்தால் தேவ ஜனங்கள், தேவ மக்கள், இல்லையா? தேவகுமாரனாக இருக்கிற தேவ ஜனங்களாக இருக்கிற நம்மை அழிந்து போவதை தேட விடுவாரா என்ன? சொல்லுங்க. ஒரு அதாவது வந்து அம்பானியுடைய பிள்ளை போய் ₹1,00,000 சம்பளத்துக்கு வேலை தேடுவதற்கு அம்பானி விடுவாப்பில்லையா? சொல்லுங்க, விடமாட்டார்ல. அப்ப இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் உலக காரியத்துக்காக என் பிள்ளை அலைந்து திரியட்டுன்னு விடுவாரா? விடமாட்டார். விடல. ஆதாம் ஏவலை அப்படி என்ன செய்யல? விடல. நீங்க இந்த தோட்டத்தில் இருக்க எல்லாம் உங்களுக்கு நீங்க என்ன செய்ய? அனுபவிங்க. ஆனா அந்த மரத்தின் கனிவை மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாதுன்னு சொன்னார். ஆனா இவங்க கீழ்ப்படிஞ்சிருந்தாங்களா? அது சத்தியத்தை தெரிந்து அதன்படி இருந்தாங்களா? போனாங்க, தேடி போனாங்க, பறிச்சாங்க. அதுக்கப்புறம் அத்திலே தேடி போனாங்க. அதுக்கப்புறம் ஒழித்துக் கொள்வதற்கு ஒரு மரத்தை தேடினாங்க.
அப்புறம் பழி போடுவதற்கு ஏவாளை தேடுனா, ஏவா சர்ப்பத்தை தேடினாங்க. இவர்களை தேடுதல் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? அதிகரிச்சுட்டு இருக்கு. காரணம், தேவனை அவர்கள் என்ன செய்யணும்? சத்தியம் இதுதான். தேவனை தேடினால் தேவைகள் குறைக்கப்படும், இல்லாமலே போகும். ஆனால் தேவனை விட்டுட்டு தேவைகளுக்காக நாம் ஓடினால் ஒருபோதும் தேவைகள் குறைக்கப்படாது, தேவைகள் அதிகமாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. மனங்கள் கொடுங்க நம்ம